என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான அதிகாலை ஜபத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான அதிகாலை ஜபத்திலே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்களும் நானும் தேவனோடு நடக்க முடியும், தேவனோடு சஞ்சரிக்க முடியும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. யானோக்கு என்கிறதான மனிதன் தேவனோடே சஞ்சரித்தான், தேவனோடே நடந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். தாவீது என்கிற அற்புதமான தேவ மனிதன் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமானவற்றை எப்பொழுதும் செய்கிற இருதயம் உள்ளவனாய் இருந்தான். அவருக்கு சித்தமானவை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு அற்புதமான மனிதனாய் இருந்தான் என்பது உண்மையான சத்தியமான காரியம். அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளுவதற்காய் நீங்களும் நானும் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளாய் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாய், அனுதினமும் ஆவியானவராலே, ஆவியாய் இருக்கிற தேவனாலே நடத்தப்பட முடியும். ஆவியாய் இருக்கிற தேவனோடே நடக்க முடியும். அப்படி நடக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் நீங்கள் தோற்று போக முடியாது. நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. எத்தனை இடைஞ்சல்கள், ஆபத்துகள், சவால்கள் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் சரி, நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்க, தேவனோடு வாழ, தேவ ஆவியானவரோடு உறவாடவும், தேவ ஆவியானவரால் நடத்தப்படவும் பழகிக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறதின் மூலமாய் நீங்கள் தேவனோடு, தேவ ஆவியானவரோடு நடக்க முடியும். உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமும் அதிசயமுமாய் மாறிவிடும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு நல்ல தாவீதை போன்று சொல்ல வேண்டும், கர்த்தரையே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஆதலினால் அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சொல்ல முடியும், நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியும், எப்பொழுதும் கர்த்தரையே நமக்கு முன்பாக. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவரையே, எந்த சூழ்நிலையிலும் இந்த அற்புதமான ஆண்டவரையே நீங்கள் எத்தனை பாடுகள் உபத்திரவங்களின் வழியாய் கடந்து சென்றாலும் சரி, எத்தனை சேலஞ்ச் சவால்கள் நிறைந்த பாதையிலே நீங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தரையே உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால் அவர் உங்கள் வலது பாரிசத்தில் நிச்சயமாய் உங்கள் வலது பாரிசத்தில் இருப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்குரிய எல்லா விரோதிகளையும் மேற்கொள்ளும்படியாய், உங்களுக்கு இருக்கிற எல்லா சவால்கள், சோதனைகள், உபத்திரவங்களை ஜெயம் கொள்ளும்படியாய் ஒரு நல்ல உற்சாகமான ஜப வீரர்களாய் இருக்க வேண்டும். நல்ல தீவிரமான ஜப வீரர்களாய் நீங்கள் நிற்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் விசுவாசிகள் ஜபிக்கிற ஜபத்தினால் சாத்தான் நடுங்குகிறான் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது பிசாசின் ராஜ்யங்களுக்கு ஒரு நடுக்கம் உண்டாகும். ஏன்னா நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீதி செய்கிற பரிசுத்தமாய் வாழ்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது, ஊக்கமாய் இப்படியாய் ஜபிக்கும் பொழுது பிசாசின் ராஜ்யங்கள் நடுங்குகிறது. ஹல்லேலூயா. நடுங்குகிற பிசாசுகள் நிச்சயமாய் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க, நீங்கள் ஆவியிலே பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜபிக்க ஜபிக்க அவைகள் நிச்சயமாய் நடுங்கி ஒரு ஓட்டம் பிடிக்கும் பாருங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் அப்படியே சொல்லுகிறார். ஆவிக்குரிய விதமாய் ஜபிக்க வேண்டிய விதமாய் ஆவியானவர்
ஆவியானவரோடு ஆவியானவருடைய பலத்திலே உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற ஆவியானவரோடு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எல்லா அசுத்த வல்லமைகளையும் சுட்டரிக்கும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். அந்தகாரத்தின் வல்லமைகள் முறியும். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு ஒரு நடுக்கம் உண்டாகும். மேகங்கள் கடும் காற்றினால் மேகங்கள் கலைந்து ஓடுவது போல இந்த பொல்லாத பிசாசின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் எல்லாம் உங்களை உங்கள் குடும்பங்களை விட்டு ஓடோடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் ஒரு வெற்றி உள்ள நல்ல வாழ்க்கை வாழும்படியாய் இன்று நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் எல்லா சர்வாயுத வர்க்கங்களையும் செயல்படுத்துகிற ஒரு ஜெபம். நீங்கள் அணிந்திருக்கிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் அவைகள் செயல்படும். எல்லாம் செயல்படுத்தப்படும். எல்லாம் செயல்படுத்தப்படும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபஸ்தானத்திலே வந்து நிற்கிற தேவ பிள்ளைகளே, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நல்ல தேவனுடைய வார்த்தைகளை ஆவியின் பட்டயமாய் நீங்கள் பிடித்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத சத்துரு நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விட்டு ஓடி போவான். அதில் மாற்றமே இல்லை. ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனோடு தொடர்பில் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் அநேகமாய் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் நன்றாய் கவனியுங்கள். தேவனோடு, சர்வ வல்லமை உள்ள தேவனோடு நீங்கள் ரகசியம் பேசுகிறீர்கள். நீங்கள் தேவனோடே பேசுகிறீர்கள். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி எல்லா சமயங்களிலும் எல்லா விதமான ஜபங்களோடும் வேண்டுதலோடும் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் செய்கிற வேண்டுதலும் ஜபமும் நிச்சயமாய் பரலோகத்தை சென்றடைகிறது. தேவன் அதற்கு உடனடியாய் பதில் கொடுப்பார். மறந்து விடாதிருங்கள். அறிந்து கொள்ளுகிறீர்களோ அறிந்து கொள்ளவில்லையோ, ஐயா, ஒருவேளை உங்களால் உடனடியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதே அதை கேட்கிற தேவன். நன்றாய் கவனியுங்கள். 3 காரியங்களாய் 3 வழிமுறைகளில் அவர் பதில் கொடுக்க முடியும். உடனடியாய் நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் எங்கோ உங்களுக்காக செயல்கள் கர்த்தர் செயல்பட தொடங்கி விடுவார். ஐயா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் சில காரியங்கள் மாறி வருவதை நீங்கள் ஒருவேளை உணராமல் இருந்தாலும் வர வர காலப்போக்கில் அதை உணர்ந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற அற்புதமான ஜெபங்கள் மூலமாக அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் கைக்கு வர வேண்டிய நன்மைகள் ஒருவேளை உடனடியாக வராவிட்டாலும் அது வர வேண்டிய இடத்தில் இருந்து உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அதனால் தன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 21:36 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். ஐயா, எந்த சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நீங்க சாப்பிடும் போதும் ஜெபிக்கிறீங்க, புறப்படும் போதும் ஜெபிக்கிறீங்க, நடக்கும் போதும் ஜெபிக்கிறீங்க, காரியங்களை தொடங்கும் போதும் ஜெபிக்கிறீங்க. எப்பொழுதும் எல்லா சமயங்களிலும் எல்லாவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எல்லாவற்றையும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அவரும் அவரை சுற்றிலும் இருக்கிற கோடானு கோடி தூதர்களும் உங்களுக்காய் பணி செய்ய உங்கள் காரியங்களை நிறைவேற்ற தீவிரமாகி விடுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உடனடியாய் தேவ உத்தரவாய் திரும்பி வரும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பலனளிப்பார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எபேசியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. ஐயா, என்ன ஆவியில கேட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்க முடியும். ஐயா, இன்னுமாய் பரிசுத்த ஆவியானவர் தருகிற நவமான பாஷைகளினால் ஜெபிக்க முடியும். இன்னும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவி என்கிற ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை
சொல்லி நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க முடியும். Mighty God, hallelujah. அப்படியாய் நீங்கள் எந்த சமயத்திலும் எப்பொழுதும் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு உங்களுக்கு ஒரு உறவு இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் அந்த உறவு இன்னும் வலுப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:17 பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஓ glory. அன்பு தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 4:7 பேதுரு என்கிற அற்புதமான தேவ மனிதன் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஓ mighty God. ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள் வருகிறது, அதிகாலையிலே ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளின்படியே, கர்த்தர் கொடுக்கிற நல்ல எண்ணங்களின்படியே, ஆசைகளின்படியே, கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குகிற விருப்பங்களின்படியே, ஓ நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்க முடியும். ஜெபிக்க ஜெபிக்க தேவனோடு உறவு வைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க தேவனோடு உலாவுகிறீர்கள், நடக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். ஓ மைட்டி காட், தேவனோடு வாழுகிறீர்கள். வாழுகிறது மாத்திரமல்ல, தேவனோடு ஹல்லேலூயா அவரோடு கூட நீங்கள் பாடுகளை சகிக்கிறபடியினாலே அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். மைட்டி காட், ஹல்லேலூயா. தேவனோடு நடப்பது என்ன நடப்பது, அவரோடு ஆளுகை செய்கிற ஒரு நல்ல உயர்வும் உன்னதமுமான இடத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்லுகிறார். ஆமென். ஓ கர்த்தர் நிச்சயமாய் ஒரு மனிதனோடு உலாவ முடியும். ஒரு மனிதனோடு உடன் சக ஊழியரை போல மார்க் 16:20 படியே கர்த்தர் கிரியை செய்ய முடியும். கர்த்தர் உங்களோட பேச முடியும். நீங்கள் கர்த்தரோட பேச முடியும். கர்த்தர் உங்களுக்கு நடக்க சொல்லி தர முடியும். கர்த்தர் உங்களை பழக்குவிக்க முடியும். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரோடு நடக்க பழகுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படியே நீங்கள் நடக்கும் பொழுது ஐயா நிச்சயமாகவே கர்த்தரோடு நடக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான காரியங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஐயா லூக்கா 18:1 கர்த்தரே சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. எந்த யோசனைகள் வருகிறதோ, எந்த பயங்கள் வருகிறதோ, எந்த விசுவாச குறைவுகளும் அவநம்பிக்கைகளும் வருகிறதோ அப்பொழுதே ஜெபியுங்கள். நடந்து கொண்டிருக்கும் போதே ஜெபியுங்கள். ஒருவேளை எங்கோ நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியும். நடக்கும் போது ஜெபிக்க முடியும். ஓ மைட்டி காட், வேலைகளை செய்யும் பொழுதும் ஜெபிக்க முடியும். நீங்கள் எப்படி உங்கள் சிநேகிதனோடு பேசுவீர்களோ, எப்படி உங்கள் பெற்றோரோடு பேசுவீர்களோ அப்படியே எந்த சமயத்திலும் எல்லா வேலைகளிலும் இடைவிடாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க முடியும். ஜெபியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிப்பதின் மூலமாய் தேவனோடு உள்ள அற்புத உறவு இன்னும் இன்னும் அதிகமாய் பலப்படும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அதனால் தான் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாமல், கொலோசையர் 4:2 சொல்லப்பட்டபடியே இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எந்த சத்துருவும் உள்புகுவதற்கு, எந்த பிசாசின் கிரியைகளும் உள்ளே வருவதற்கு, அல்லது நன்றாய் கவனியுங்கள், எந்த விதமான மந்திர சூனியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்வதற்கு அங்கே இடமே இல்லாமல் போய்விடும். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். நீங்க சொன்ன போதும் வியாதிகள் பறந்து போகும். ஹல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஓ glory, ஹல்லேலூயா. அது எந்த பிசாசா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை அல்லது மகளை யாரை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய சரீரத்திலோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலோ, ஜீவிதத்திலோ, ஊழியத்திலோ, வியாபாரத்திலோ எங்கே அந்த பிசாசு கிரியை செய்தாலும் சரி, நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தினாலே அவனை ஜெயம் கொள்ள இருக்கிற இடம் தெரியாமல் துரத்தி அடிக்க எல்லா
எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காரியம் எல்லாம் அவரோடு இடைவிடாமல் அவரோடு இணைந்திருங்கள். சோர்ந்து போகாமல் அவரோடு நடக்க பழகுங்கள். ஐயா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தரே சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். அப்படியாய் நீங்கள் ஜெயம் எடுக்கும் பொழுது பாருங்க, சத்துரு எந்த வகையிலும் எந்த ஏவல்கள், எந்த குட்டி சாத்தான்கள், எந்த பிசாசின் ஆதிக்கங்களும் உங்களை நோக்கி வர முடியாது. உங்களை கண்டாலே உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசு. அல்லேலூயா. இப்படியாய் கொத்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை தொடங்குங்கள். ஓ, கர்த்தரோடு நடக்க பழகுங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் உங்களோடே வருகிற, உங்களோடே உலாவுகிற, உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரை எப்பொழுதும் சிநேகியுங்கள், அன்பு செலுத்துங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே நீங்கள் பார்க்க போகிற அற்புதமும் அதிசயமான சாட்சிகள் எல்லாம் நிச்சயமாகவே தேவனோடு நடப்பதின் மூலமாய், தேவனோடு உள்ள நல்ல உறவின் மூலமாய், தேவனுடைய கூட்டுறவின் மூலமாய், தேவனுடன் பணி செய்கிறதின் மூலமாய் நடக்கிறவைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த நல்ல சாட்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை செய்வார். நீங்களோ கேள்விக்குறியாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை, ஐயா என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகள் எப்படி வாழப் போகிறார்கள், என் குடும்பத்திலே என்ன நடக்க போகிறது, எப்படி இந்த திருமணங்கள் நடக்க போகிறது, எப்படி என் பிள்ளைகள் படிக்க போகிறார்கள், எப்படி அவர்களை நல்ல மேற்படிப்புகளுக்கு நான் அனுப்ப முடியும், எப்படி ஐயா என் பிள்ளைகள் வேலைகளுக்கு செல்லுவார்கள், ஐயா ஊரார் உலகத்தார் போகிறது போல என் பிள்ளைகளும் என்று விமானம் ஏறுவார்கள், வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கவும் வேலைக்காகவும் செல்லுவார்களா என்று நீங்கள் அநேக கேள்விக்குறிகளோடு இருக்கிற நீங்கள் இப்படியாய் தேவனோடு நடக்க பழகும் பொழுது உங்களை ஆச்சரியமும் அதிசயமுமாய் ரட்சிக்கிற கர்த்தர், நல்ல கவனிங்க, உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் சாபங்களை போக்கி நிச்சயமாய் அவர் உங்களுக்கு ரட்சிப்பை, விடுதலையை, வெற்றியை கொடுக்கிறவர். நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் அருள் செய்வார். உங்களை விட்டு பிரியவே மாட்டார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நீங்கள் நிச்சயமாய் ரோமர் 12 இப்படியாய் பதில் பவுலடியார் சொல்லுகிறார், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என்னையா இது? நீ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது தேவனோடு தரித்திருக்கிறீர்கள். ஓ க்ளோரி. அல்லேலூயா. ஆதலினால் இந்த 1 மணி நேரமாய் நாம் ஜெபிக்கிற இந்த அதிகாலை ஜெபங்களை இனி தவற விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அதிகாலையில் எழும்புங்கள், நேரப்பட எழும்புங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமோ அதுல நீங்க தூங்குவது, சாப்பிடுவது போக எத்தனை மணி நேரம் வேலை செய்தாலும், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வேலை செய்தாலும் நடக்காத காரியங்களை தேவ சமூகத்தில் இருந்து ஒரே நொடி பொழுதில் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளவே முடியும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது சத்தியமான விஷயத்தை நான் மறுபடியுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, நாங்கள் ஜெபிப்பது சுருக்கமாய் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் ஜெபித்து விட்டு கடந்து சென்று விடுவோம், அது போதும் என்று நினைக்கிறோம், அல்லது அதையும் இதையும் பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து சென்று விடுகிறோம் என்று செல்லாமல் நிச்சயமாய் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபத்திலே உறுதியாய் ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்திருக்கும் பொழுது, ஊக்கத்தோடு தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் மைட்டி காட் மிகுந்த பலம் உள்ளதாய் இருக்கிறது. அது உங்களை விடுவிக்கும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்புங்கள். இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னால, இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால, அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரை ஜெபித்தது போல் தயவு செய்து ஜெபிப்பதை நிறுத்துங்கள். கர்த்தர் சொல்றார், 1 மணி நேரமாவது என்னோட கூட
நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டாரே, அப்படியாய் நீங்கள் இந்த ஜெபங்களிலே தரித்திருந்து கர்த்தர் செய்கிற அற்புதங்களை அனுதினமும் பாருங்கள். இப்படி எல்லாம் செய்ய முடியுமா ஐயா? இப்படி எல்லாம் நடக்குமா? என் இயேசு என் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருந்து இப்படி அநேக அற்புதங்களை செய்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தோற்று போவதில்லை. என் கர்த்தர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்த நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால் நான் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. தைரியமாய் சொல்லுங்கள், நான் ஒரு நாளும் ஒருவனும் என்னை ஜெயம் கொள்ள முடியாது. நானே ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கு என்றும் பிறந்திருக்கிறேன். என்னை ஜெயிக்க வைக்கிறவர், எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், எங்கும் எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க செய்கிற கர்த்தர் என்னோட இருக்கிறார். தைரியமாய் சொல்லுங்கள். glory. இப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் தேவனோடே நடக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றாய் கவனியுங்கள். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாய் எந்த சமயத்திலும் இடைவிடாமல் நிச்சயமாய் நீங்கள் தேவனோடே சோர்ந்து போகாமல் நடக்க முடியும். அல்லேலூயா. தேவனோடு இப்படி நடக்கிற பிள்ளைகள், நான் ஒரு காரியம் சொல்லட்டும். அப்படியாய் நீங்கள் தேவ சமூகத்திலே விழித்திருந்து ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாம் நிச்சயமாய் நல்ல நறுமண உள்ள தூபங்களாய் தேவ சமூகத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கே தூதர்கள் தங்களுடைய தூப கலசங்களிலே உங்கள் ஜெபங்களை, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ சமூகத்தில் இருந்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மகிமையான, அற்புதமான, அதிசயமான உத்தரவுகள் புறப்படும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான காரியம். நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த செய்தியை அநேகருக்கு அனுப்பவும் அநேகருக்கு ஷேர் பண்ணவும் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு நடவுங்கள். இந்த உலகத்துல உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் தன்னால் நடக்கும். ஆச்சரியமான காரியங்கள் தொடங்கிவிடும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இப்பொழுதும் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நாங்கள் ஐயா என் தெய்வமே உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள், நீர் உண்டு என்றும் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றும், ஆமென், தம்மை தேடுகிறவர்களாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறபடியினால், ஆமென், தேவ சமூகத்தில் வந்து தீவிரமாய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் விரைவாய் நடக்கும்படியாய், ஆச்சரியமான காரியங்கள் இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் பிள்ளைகளுக்காக நீண்ட நாட்களாய் எந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தெய்வமே, இன்று ஒரு நன்மை, இன்று ஒரு நல்ல செய்தி, இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு வெற்றி திருப்புமுனை இன்றே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே, உங்களுக்காக, உங்கள் மூலமாய் கிரியை செய்கிறவர் என்று வாசிக்கிறோமே. எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே கிரியை செய்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால், என் தெய்வமே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட், இந்த நிகழ்ச்சியிலே நீர் செய்கிற ஒவ்வொரு அற்புதமான காரியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் அற்புதங்கள் செய்யும்படியாய் உம்முடைய பலத்த கரம் நீட்டப்படும்படியாய், ஐயா, உம்முடைய கொடி உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது, இந்த பொல்லாத சத்துரு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்குள்ள யாதொன்றையும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருகிறபடியினால், என் தெய்வமே, உம்முடைய கரம்
கரம் ஜாதிகளுக்கு நேராய் உயர்த்தப்படட்டும். ஜனங்களுக்கு நேராய் உம்முடைய கொடி உயர்த்தப்படட்டும். Mighty God, இயேசுவின் நாமத்தினாலே வெள்ளம் போல வருகிற இந்த சத்ருவின் சகல கிரியைகளுக்கும் விரோதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றும்படியாய் glory, பொல்லாத சத்துரு கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் சோர்ந்து போகாதபடி ஆமென். இவர்கள் வாழ்க்கையிலே எங்கே எங்கே தோல்விகளை சந்தித்தார்களோ, எங்கே எங்கே அவமானங்களை, எங்கே எங்கே போராட்டங்களை, வேதனைகள், விரக்திகள், கஷ்டங்கள், கடன்கள், தோல்விகள், ஐயா கிடைக்க வேண்டிய நல்ல வேலைகள் கிடைக்காமல், இருக்க வேண்டிய இடங்களிலே இருக்க முடியாமல், நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தாமதமாகி கொண்டே போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே உயர்ந்தவர், மாறாதவர். ஐயா நீரே மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் தொடங்கட்டும். ஓ glory. உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே தோற்று போய் நின்றார்களோ, எங்கே வெட்கப்பட்டு நின்றார்களோ, நிற்கிறார்களோ, அந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். Mighty God, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வழக்குகளிலும் வம்புகளிலும் ஏவல்களிலும் சதி சூனியங்களிலும் அகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, நீரே எங்களுக்காய் வழக்காடுகிறவரும், பரிந்து பேசுகிறவரும், எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவருமாகிய எங்கள் சேனாபதியாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் எழுந்தருள வேண்டுமாய். கர்த்தாவே, மோசே ஜெபித்தது போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. அப்படியாய் சத்துருக்கள் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் சத்துரு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை ரோகிக்கப்படும்படியாய் என் தெய்வம் எழுந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சத்துரு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா அந்தகார வல்லமைகளும் எல்லா பிசாசின் ராஜ்யங்களும் அழிவதாக. ஹல்லேலூயா. பிள்ளைகளை தாறுமாறாய் நடத்துகிற, பிள்ளைகளின் மூலமாய் குடும்பத்திற்கு பல்வேறு சோதனைகளை கொடுக்கிற, கஷ்டங்களை கொடுக்கிற பொல்லாத பிசாசின் சாம்ராஜ்யங்கள் இதோடு அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சத்துரு கோட்டைகளும் தகர்ந்து போகும்படியாய், பிசாசின் அந்தகார கிரியைகளும் இதோடு நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Mighty God, ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் சோர்ந்து போகாதபடி இந்த தெய்வமே உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஷபரா சந்துரு கபரதரபோ சந்தரபா சந்துரு கபரதரபோ. ஓ லார்ட், எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கபா சந்துரு கபா சந்துரு கமரதரபோ, புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் எங்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் தொழிலிலே, ஊழியங்களிலே நாங்கள் புரிந்து அறிந்து கொள்ள முடியாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, ஓ Father, the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார கட்டுகளும் உடைவதாக. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யார் இவர்களுக்கும், இவர்கள் பிள்ளைகளுக்கும், இவர்கள் மகள்களுக்கும், மகன்களுக்கும் விரோதமாய் கண்ணி வைக்கிறார்களோ, வேடன் குருவி பிடிக்க பதுங்குவது போல் பதுங்கி இவர்கள் பிள்ளைகளை வேட்டையாட திரிகிற எல்லா ஓநாய் கூட்டங்களும் அழியும்படியாய் எல்லா அந்தகார பேலியாளின் மக்களுடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்களும், ஆதிக்கங்களும், அதிகாரங்களும் நிர்மூலமாகும்படி
நடக்கும்படியாய் ஓ கபாரா சந்துரு கபரதரவோ தேவ மகிமை, ஓ தேவ மகிமை, தேவ தூதர்கள், ஓ இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எங்கும் இவர்கள் கால்கள் இடறிவிடாதபடி எந்த கல்லிலும் எந்த இக்கட்டுகளிலும் எந்த ஏமாற்றுகளிலும் வஞ்சனைகளிலும் சூது சதிகளிலும் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தெய்வமே உம்முடைய பரிசுத்த தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் அவர்களின் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்கள் பிள்ளைகளை தங்கள் உள்ளம் கைகளிலே தூதர்கள் ஏந்தி கொண்டு போகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய தூதர்களுக்கு ஒரு கட்டளை பிறக்கட்டும். அக்கா சந்து ருக்கபரதரபோ சந்தரபோ சந்த ரபரபர சந்து ருக்கபரதரபோ அற்புதங்கள் நடக்கும்படியாய் இப்பொழுதே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் தேவனோடு நடத்தப்படுவதற்கு ஆமென் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ புத்திரர்களாய் வாழும்படியாய் ஐயா அப்படி ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு எங்கள் ஜீவிதத்திலே தடையாய் இருக்கிற காரியங்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் மாறுவதாக. இன்று தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற தேவனாகிய கர்த்தரோடே கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிற தேவ புத்திரர்களாய் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். மா சந்தரபா ஓ சக்கபரதரபோ துருபா சந்தரகபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக வருகிறோம் ராஜா. நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஐயா. தொடர்ந்து இந்த காரியங்களிலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் தொடர்ந்து வருகிற இந்த அற்புத காட்சிகளை அற்புத சாட்சிகளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் யார் யார் இந்த அற்புதங்களை பார்க்கிறார்களோ பார்க்கும் பொழுதே இந்த ஜபத்திலே ஜபிக்கும் பொழுதே அற்புதங்களை கேட்கும் பொழுதே பார்க்கும் பொழுதே இவர்களுக்கும் இவர்கள் சரீரத்திலும் குடும்பத்திலும் இருக்கிற எல்லா வியாதிகள் வருத்தங்கள் துன்பங்கள் இப்பொழுதே மாறி போகும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான கிரியை உண்டாகட்டும். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற பிள்ளைகள் ஆமென் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி ஐயா விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை ரட்சிப்பை ஆமென் நீங்க கொடுக்கிற எல்லா மந்திர சூனிய மாந்திரீகங்களிலும் இருந்து விடுதலையை வெற்றியை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பிலிப்பீன்ஸ் தேசத்திற்காய் கடந்து செல்ல இருக்கிற எங்கள் குழுவினருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் முழு மனதோடே ஜெபிக்கிற ஒரு மனதோடே ஜெபிக்கிற ஆமென் ஆண்டவரே இந்த ஜெபங்களுக்கு பரலோகம் நிச்சயமாய் அந்த தேசத்திலே ஒரு திறந்த வாசலை கொடுக்கும்படியாய் எல்லா சூழ்நிலைகளையும் சீராக்கும்படியாய் எல்லா சூழ்நிலைகளையும் நேராக்கும்படியாய் அந்த தேசத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. ஒரு பெரிய தேவ தயவு உண்டாகும்படியாய் என் சகோதர சகோதரிகளுக்காய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இந்த வல்லமையான ஜபம் இந்த ஜபத்தை குறிக்கிறதான இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி விடுதலையாக்கும்? தேவனோடு நடக்கிறதில் இருக்கிற தடுமாற்றங்களில் இருந்து ஆவியானவரோடு நடத்தப்படுகிற தடுமாற்றங்களில் இருந்து உங்களை விடுதலையாக்கி தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனோடு நடக்கிற நல்ல வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கும். மிகவும் ஆசீர்வாதிக்கப்பட்ட சந்ததியாய் நீங்கள் வாழுவீர்கள். தொடர்ந்து வருகிற அற்புத சாட்சிகளை நிச்சயமாய் கேளுங்கள். அநேக நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உடனுக்குடன் எப்படி அற்புதம் செய்கிறாரோ அப்படியே உங்கள் சரீரங்களிலும் உங்கள் ஆவி ஆத்துமாவிலும் உங்கள் குடும்பங்களிலும் அற்புதம் செய்வாராக.